இந்தா மட மடன்னு எடுத்துட்டு போய் இந்த காஃபி எல்லாத்துக்கும் கொடு. சீக்கிரம் 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 போ. பாத்து உங்க அண்ணனுக்கும் கொடு. இந்தாங்க காஃபி. ஏண்டி புள்ள வந்திருக்கிறான், பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசலாம்னா அந்த வெட்டி கூட்டம் விடாது போல இருக்க. பாவங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்ல, கூட்டாளிகளோட பேசி இருந்துட்டு போட்டோமே. இது பாருங்க, பொண்ணு கல்யாணத்தோட சேர்த்து இவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாங்க. இல்லன்னா மறுபடியும் பொட்டி எல்லாம் கட்டிட்டு பட்டாளத்துக்கு போயிடுவான். சரி சரி பாக்கலாம். அம்மா நிறைய வேலை வச்சிருக்காங்க, ஒரு 8 போய் நான் பாத்துட்டு வந்துடுறேன். அவன் வெளியே எங்கேயும் போவான் பாத்துக்க. இருங்க, புள்ள ஊர்ல இருந்து வந்திருக்கான்ல, அவன் கூட பேசாம சும்மா அம்மா அம்மான்னு. அவங்க தெய்வம் டி. மத்தவங்க எல்லாம் பேயா? நம்ம தங்கச்சி காலேஜ் படிப்புல இருந்து விளையாட்டு வரைக்கும் எல்லாத்துலயும் மெடல் வாங்கிருச்சுனே. வீரண்ணாவுடைய தங்கச்சி இல்ல, நானும் என் சர்வீஸ்ல 11 மெடல் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தா கர்னல் ஆகணும்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அதான் திரும்பவும் மிலிட்டரிக்கு போறதா வேண்டாம்னு ஒரே யோசனையா இருக்கேன். நீ என்னமா சொல்ற? அண்ணே, நீ மட்டும் மறுபடியும் பட்டாளத்துக்கு போன அம்மா உசிரியே விட்டுருவாங்க. அம்மாவும் தங்கச்சியும் நினைச்சா ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. ஏண்டா இந்த 18ஆம் படிக்க கொட்டை அடிச்சுக்கிட்டு தானே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப கொட்டை விட்டுட்டு இப்ப கரண்ட்ல வாசிக்கிறானா? அதானா லைட் மியூசிக் துட்டு இப்ப கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதான். எப்படியோ சந்தோஷமா இருக்கு. அப்படியே பாட வந்த பொண்ணு ஒருத்தையும் சேர்த்துக்கிட்டான். ஏன் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவனும் ரெடி அவளும் ரெடி. அப்புறம் என்ன, அவ புருஷன் ஒத்துக்கணும்ல. அடச்சண்டாளங்களா, அடுத்தவன் முன்னாடி ஆசைப்பட்டான். ஆமா, நம்ம பழனி எப்படி இருக்கிறான்? பஞ்சாயத்துக்கு நேரமாச்சு பழனிசாமி, போயிடலாம். நானா மாட்டேங்கிறேன். நீ ஒண்ணும் செய்யாது, போவோம். அண்ணன் வாங்க 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 பஞ்சாயத்து பழனிசாமி சொல்றான். உட்காருங்க. உட்கார பழனிசாமி. வணக்கம், உட்காருங்கயா. மருந்து அடிச்சாச்சா? பயப்படாதீங்க, எல்லா இடத்துலயும் மருந்து அடிச்சாச்சு. அடிச்சாச்சுல. நான் என்ன சொல்ல வரேன்னா, 1000 எதிரிக்கு இடம் கொடுத்துடலாம், ஒத்த ஈக்கு இடம் கொடுத்துடலாம். விட்டுருமா பழனிசாமி, உங்க தாத்தன் காலத்துல இருந்து நாங்கெல்லாம் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதானே. இப்ப என்ன மேட்ரு? எல்லாம் நம்ம வாண்டி விஷயம் தான். வாயா, வந்துட்டார்ல, வந்து சொல்லு விவரத்தை. ஐயா, என் பொண்ணை முனுசாமி கட்டி கொடுத்தாரு. 10 நாள் குடும்பம் நடத்திட்டு பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாயா. ஐயா தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும். 10 நாள் குடும்பம் நடத்திட்டு அனுப்பிட்டானா? ஆமாங்க ஐயா. ஏடா டேய், என்னடா அது? ஏன்டா அந்த புள்ளை உனக்கு பிடிக்கல? எதுவுமே சரியில்லையா? எதுவுமே சரியில்லையா? எதுவுமே சரியில்லாதப்ப முத நாள் ராத்திரியே யோசனை பண்ணி இருக்கணுமா இல்லையா? யோசனை பண்ணி இருக்கணுமா இல்லையா? சொல்லு, வாயை திறந்து சொல்றா. சொல்லு முத நாள் ராத்திரியே யோசனை பண்ணி இருக்கணுமா இல்லையாடா? என்ன இன்ன வரைக்கும் என்ன பண்ண? இன்ன வரைக்கும் என்ன பண்ணல? இன்ன வரைக்கும் என்ன மறந்து வச்சிருக்கீங்க நீங்க? நல்லா தான் அடிக்க சொன்னேன். ஒண்ணு ரெண்டு தப்பி தானே உசுர வாக்குது. அவன் தான் அடிச்சான். மருந்து அடிச்சாங்க. பஞ்சாயத்து இந்த மாதிரி பழனிசாமி இருக்க இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கண்ணீர் வடிச்சான்னா, என்னையா இப்படி தெரியுது? ஐயோ, நல்லா தான் அடிச்சா, எப்படியோ தப்பிச்சிருச்சு. தப்பிக்க விட்டீங்கன்னு கேட்கிறப்ப முடிச்சு விடுப்பா. நீ என்ன பண்ற? என்னையா பஞ்சாயத்து? எதுலயா விட்டியா? நானு இவன் பஞ்சாயத்து தான். ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை தீர்க்க விட மாட்டேங்குது இந்த ஈ. இந்த மாதிரி நான் ரொம்ப கொடூரமானவன். மருந்தே அடிக்காம என்ன கொண்டு வந்து மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? நிக்கிறான் பாரு, மரமாட்டா பண்ணது. ஒண்ணு தெரிஞ்சுக்கிறா, அந்த பொம்பளை பிள்ளை நீ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தன்னு வச்சுக்க. என்ன நடக்குங்கிறது இப்ப கேட்டுக்க. எங்க எங்க செம்புடி நீ இப்ப நான் சொல்லிடுறேன்டா, அந்த பிள்ளையை நீ கடைசி வரைக்கும் வச்சு வாழணும்பா. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? முடியாதா? டேய், அந்த பிள்ளை நீ வச்சுக்கிட்டு வாழலன்னு வச்சுக்கடா, உன்னைய மரத்துல கட்டி வச்சு கைய கால வெட்ட வேண்டாம். நீ வெட்டுவே, நான் கொட்டுவேன். இந்த படி. ஐயோ, என்னத்தையா மேல கொட்டுறாங்க? ஐயோ பழனிசாமி, சக்கரை என்ன சக்கரையா? அட பாவி செத்தாளையா, பேச்சு பேச்சா இருக்கும்போது சக்கரை ஏடா போட்டீங்க? இதுக்கான நான் பஞ்சாயத்துக்கு வந்து சும்மா அந்த குட்டி வந்து கம்புல இழுத்து விட்டு கம்பு சுத்த வச்சுக்கிறா. அடே நான் ஊர் போய் திருப்பி வர்றானா பாவம். ஏமா, அப்பா அங்க போயிருக்காரு.
எங்க போவாரு? ஆ. வழக்கமா போற மாதிரி அந்த அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டார் அவரு. அம்மா சொன்னா கேளுமா. ஐயோ அம்மா வேணாம்மா. அப்பா அம்மா விடுறி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். இந்த ஊர் சிரிச்சாலும் பரவாயில்ல, என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ஐயோ மத்த கோவமா வந்திருக்கா. வாப்பா உள்ள போயிடலாம். இருமா, நம்ம அத்தை தானே. வாங்கத்த. என்னத்த தின்னோட வந்திருக்கீங்க? வீட்டுல பாத்ரூம் இல்லையா? வீதியில குளிக்க வந்துட்டீங்க? கேப்படா கேப்ப. இப்போ உன் வீட்டு முன்னாடியே இந்த மண்ணெண்ணெய் ஊத்தி பத்திக்க போறேன். ஐயா பீடி குடிக்கிற ஆம்பளை யாராவது இருந்தா கொஞ்சம் வத்தி பெட்டி கொடுங்க. நான் பத்திக்கிட்டு எரியணும். இந்தாங்க பத்தி பெட்டி. மாமா, அத்தை தான் ஏதோ கோவத்துல கேக்குறாங்கன்னா நீங்களும் தீப்பெட்டி எடுத்து கொடுத்துருக்கீங்க. உள்ள வாங்க. வாங்க எல்லாம். உட்காருங்க. இப்ப எதுக்கு அத்தை இந்த டிராமா போட்டுட்டு இருக்காங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்ல வெக்கமா இருக்குது. வெண்ணிலா, நீ மாப்பிள்ளையிட சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க எப்போதான் லீவுக்கு ஊருக்கு வரீங்க, வந்ததும் திரும்பி போயிடுறீங்க. இந்த தடவையாவது என் கழுத்தை தாலி கட்டணும்னு அதுக்குதான் இவ்வளவு கூத்தும். நீ தூண பிச்சு போட்டுறாத. இதெல்லாம் கல்யாணங்கிறது வீட்டுல பெரியவங்க அப்பா அம்மா பார்த்து பேச வேண்டிய விஷயம். இதெல்லாம் அப்பா கிட்ட பேசிங்க. இதானே? உனக்கு என்ன சொல்லி போட்டேன்? அவர்தான் என்னைக்கோ எங்களை ஒதுக்கி வச்சுட்டாரு. அவர் என்ன ஒத்துக்குவா போறாரு இதுக்கு? தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு ஆசைப்படுறீங்க? ஏமா, தங்கச்சி பொண்ணு தானே. ஏன் இந்த வீட்டுக்கு மருமலை அப்பா ஒத்துக்க மாட்டாரா? இவங்க பண்ண கூத்து அப்படி. ஏமா, எல்லாம் நீ பேசி ஓகே பண்ணுமா. என்னத்த பேச சொல்ற? தங்கச்சி புருஷனாச்சேன்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கி இவருக்கு வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்தாரு. இவர் ஒழுங்கா வேலை பார்த்தாரா? பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைங்க கிட்ட இந்த ஊர் சாராயம் நல்லா இருக்குமா, அந்த ஊர் சாராயம் நல்லா இருக்குமா, எந்த சாராயம் நல்லா இருக்கோ அந்த சாராயத்தை வாங்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வாங்கினா எந்த புள்ள படிக்கிறதுக்கு வரும்? சரி, தங்கச்சி புருஷன் தான் இப்படி இருக்கிறாருன்னு தங்கச்சிக்கு சத்துணவு கூடத்துல ஆயா வேலை வாங்கி கொடுத்தாரு. அங்க இந்த அம்மா சும்மா இருந்தாங்களா? அங்க வர அரிசி பருப்பெல்லாம் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டாங்க. உங்க அப்பா மானஸ்தன் சும்மா இருப்பாரா? இப்ப சொல்லி இதுக்கு சம்மதிப்பாரான்னு. அப்ப அப்பா அவங்களை ஒதுக்கி வச்சது சரிதான். தள்ளுடி. இதுக்கு அப்பவே நான் சொன்ன இதை கட்டிக்க மாட்டேன்னு. என்னமோ ஊர்ல இல்லாத பெரிய படிப்பெல்லாம் படிச்சு கிழிச்சிட்டா மாதிரி இதை ஏன் தலையில கட்டி வச்சுட்டாங்க. இதனால என் வாழ்க்கை வீணானது இல்லாம என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குது. முழிய பாரு, மூஞ்ச பாரு. ஐயோ பாத்துக்கலாம் மாப்பிள்ள, உங்க முன்னாடி என்ன இப்படி அடிக்கிறா? இவன் அடிச்ச சாவடிக்கிறதுக்கு முன்னாடி என் பொண்ணு வெண்ணிலா கழுத்து அடிக்க தாலியை கட்டணும். அத பாதி போதையில பாத்துக்கிட்டே நான் செத்துருவேன். மாமா, என்னைக்கா இருந்தாலும் வெண்ணிலா தான் எனக்கு பொண்டாட்டி. நான் தான் அவளுக்கு புருஷன். அதை யாராலையும் மாத்த முடியாது. கூடிய சீக்கிரமே நானும் அம்மாவும் சேர்ந்து அப்பா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறோம். அப்பா குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கேத்த மாதிரி நடந்துங்க. வரமா வெண்ணிலா, வரேன்.